திராவிட மாடல் அரசின் தலைவராக தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்று இன்று வரை ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் மட்டுமல்ல ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கும் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை வணங்கி என்னுடைய 194வது வார்டில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கும் மழைநீர் கால்வாய் பணிகளுக்கும் நிதிகளை ஒதுக்கி தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு நன்றியோடு என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒன்றிய அரசிடமிருந்து வழங்கப்படுகின்ற விருதுகளில் தமிழ்நாட்டிற்கு மட்டும் அதுவும் குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு மட்டுமே 403 விருதுகள் பெற்று சாதனை படைத்திருக்கின்ற அந்த துறை அமைச்சர் உலகத்தின் ஆக சிறந்த சொல் செயல், முடியாததையும் செயல்படுத்தி சாதனை படைக்கக்கூடியவர் எங்களுடைய தென்சென்னை தொகுதியின் மாவட்ட செயலாளர் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கும் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதி சோழிங்கநல்லூர், அப்பேற்பட்ட தொகுதியை தொடர்ந்து 2 முறை தன்னகத்தே வைத்திருப்பவர், மக்களின் அகத்தில் இருப்பவர், சோழிங்கநல்லூர் தொகுதியின் பெருமைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கும், வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களுக்கும், வணக்கத்திற்குரிய துணை மேயர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய ஆணையர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய ஆளுங்கட்சி தலைவர் அவர்களுக்கும், 15வது மண்டல குழுவின் தலைவர் அண்ணன் பி மதியழகன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மண்டல குழு தலைவர்கள், நிலைக்குழு தலைவர்கள் அனைவருக்கும், மதிப்பிற்குரிய தெற்கு வட்டார இணை ஆணையர் அமித் IAS அவர்களுக்கும் மற்றும் உள்ள அதிகாரிகள், பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, வெட்டுவாங்கனி பாரதி தெருவில் உள்ள சென்னை தொடக்கப்பள்ளி மழைக்காலங்களில் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் அந்த பள்ளி இடிக்கப்பட்டு மாண்புமிகு தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அங்கு வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளது. இன்னும் கழிவறைகளும் சத்துணவு கூடமும் கட்டப்படாமல் அந்த பள்ளி இன்னும் முழுமையடையாமல் இருக்கின்றது. இந்த பள்ளி ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கின்ற புயல் பாதுகாப்பு இல்லத்தில் 1 வருடத்திற்கு மேலாக செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிக்கு மாணவர்கள் வெட்டுவாங்கனியில் இருந்து ஈஞ்சம்பாக்கத்திற்கு சிறப்பு மாநகர பேருந்துகள் மூலம் அழைத்து வரப்படுகிறார்கள். இதற்காக இந்த மன்றத்திற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருப்பினும் இது மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துகிறது. மாணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் அந்த குழந்தைகளை பாதுகாப்பாக அழைத்து வருகின்ற அந்த சூழ்நிலை இருக்கின்றது. எனவே போர்க்கால அடிப்படையில் நிதிகளை ஒதுக்கி கழிப்பறைகளையும் சத்துணவு கூடத்தையும் அமைத்து தர வேண்டும் என்று நான் தாழ்மையோடு வேண்டுகோள் இருக்கின்றேன். 194வது வட்டத்திலே 3 குளங்களை தூர்வாரி சீரமைத்து தர வேண்டும் என்று ஏற்கனவே நான் இந்த மன்றத்தில் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். அனுமன் காலனி வையாபுரி கோயில் குளம், இந்த குளம் பார்த்தீங்கன்னா மிகவும் சுகாதாரமற்ற நிலையில், சுற்றுச்சுவர் இல்லாமல் மக்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றது. சாலை விரிவாக்க பணிகள் எல்லாம் ECR பகுதியில் நடைபெற்று கொண்டிருப்பதால் இன்னும் இந்த குளம் மெயின் ரோட்டுக்கு அருகாமையில் வந்திருக்கிறது. எனவே மக்களுக்கு பாதுகாப்பான முறையில் அந்த குளத்தினை அமைத்து தர வேண்டும் என்றும், மற்ற ஷாலிமார் கார்டன் 6வது தெருவில் உள்ள கற்பக விநாயகர் நகர் கோயில் குளம், ஷாலிமார் கார்டன் கங்கையம்மன் கோயில் தெருவில் உள்ள கங்கையம்மன் கோயில் குளம், இந்த 3 குளங்களை சீரமைத்து தருவதற்கான மதிப்பீட்டு அளவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. விரைவில் இந்த 3 குளங்களையும் தூர்வாரி சீரமைத்து சுற்றுச்சுவர் கட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்க வேண்டும் என்று நான் தாழ்மையோடு வேண்டுகோள் விடுக்கின்றேன். வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, கற்பக விநாயகர் நகர், கஸ்தூரிபாய் நகர், மகாத்மா காந்தி நகர், திருவள்ளுவர் நகர், கணேஷ் நகர், இந்த பகுதிகளில் வீட்டு வரி போடுவதற்கான அனுமதி இல்லை. ஏற்கனவே வீட்டு வரி போடப்பட்ட வீடுகளுக்கு கூட அந்த வரியினை கட்டுவதற்கான அந்த ஆன்லைனில் பிளாக் செய்யப்பட்டிருக்கிறது. வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, எப்பொழுதும் இந்த மன்றத்தில் எனக்கு பேச வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் கேட்கின்ற ஒரு கோரிக்கை இது, வீட்டு வரி போட அனுமதி தாருங்கள் என்று.
ஏனென்றால் அந்த பகுதி மக்களுக்கு முறையான குடிநீரும் முறையான மின்சார இணைப்பும் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த கோரிக்கையை நாங்கள் அடிக்கடி வைக்கின்றோம். இந்த கோரிக்கை ஏற்கனவே மன்றத்திற்கு தீர்மானத்திற்கு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதனை மீண்டும் பரிசீலனை செய்து இந்த மாதிரியான பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் வீட்டு வரியை கட்டி அவர்களுக்கான குடிநீர் இணைப்பையும் மின்சார இணைப்பையும் பெறுவதற்கான அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மேயர் அவர்களுக்கு நான் தாழ்மையோடு வேண்டுகோள் வைக்கின்றேன். சின்னாண்டிக்குப்பம், ஈஞ்சம்பாக்கம் குப்பம் மீனவ கிராமங்களில் உள்ள கடற்கரை சாலைகளை ILB கற்கள் கொண்டு சாலை அமைக்க வேண்டுகின்றோம். இந்த தெருக்களில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடைபெற்று மிகவும் மோசமான நிலையில் இருக்கு. அதனால இங்க ILB சாலையாவது அமைத்து தர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பாலவாக்கம், நீலாங்கரை பகுதிகளில் இந்த ILB கற்கள் கொண்டு சாலை அமைக்கின்ற பணிகளுக்கு நிதிகள் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள இந்த மீனவ கிராமங்களுக்கும் ILB கற்கள் கொண்டு சாலை அமைக்கின்ற பணிகளை செய்து தர வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது, ஏழைக்கு கீழ் உள்ள பணியாளர்களை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. ஏன்னா என்னுடைய வார்டு பெருசு, அது மட்டுமல்ல தாழ்வான பகுதியாக உள்ள என்னுடைய வார்டுகளில் அண்ணா என்கிளேவ், ராயல் என்கிளேவ், ராஜன் நகர், செல்வா நகர், கலாக்குருதி அவென்யூ, ஃபர்ஸ்ட் அவென்யூ, செகண்ட் அவென்யூ, கஸ்தூரி பாய் நகர், இந்த பகுதிகளில் இருக்கின்ற தெருக்களில் எப்பொழுதும் தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கும். தண்ணீர் சுரக்கின்ற பகுதிகளாக இருக்கின்றதால எப்பொழுதும் மோட்டர் போட்டு தண்ணீர் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதற்கு ஆட்கள் குறைவாக இருப்பதனால் ஆட்களை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்றும், இங்கு 60க்கும் மேற்பட்ட சாலைகள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. எனவே மழை காலத்திற்கு முன்பாக அல்ல, வெயில் காலம் முடிவதற்கு முன்பாக எங்களுக்கு இந்த சாலைகளை எல்லாம் போட்டு தர வேண்டும் என்று மக்களின் சார்பாக உங்களுக்கு கோரிக்கை விடுக்கிறேன். ஜூலைக்குள்ள போட்டு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்பது எங்களுடைய கோரிக்கை. வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, ஒரு மனிதன் வாழும்போது மட்டுமல்ல, அவன் இறந்த பின்பும் அவனுக்கு பணம் தேவைப்படுகிறது. தாயின் கருவறையில் தங்கிய நாள் முதல் ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்குவதிலிருந்து ஒரு மனிதன் சுடுகாட்டிற்கு செல்கின்ற வரை, அவனுடைய உடலை தகனம் செய்கின்ற வரை இந்த அரசு அவனுக்கு அனைத்தையும் இலவசமாக செய்து தருகின்றது. போன மன்ற மீட்டிங்ல கூட மேயர் சொல்லியிருந்தீங்க, சுடுகாட்டில் அனைத்தும் இலவசம், ₹1 கூட செலவு கிடையாது. ஆனால் இந்த வீட்டிலிருந்து சுடுகாடு வரை அந்த வண்டி இலவசமாக அமரர் ஊர்தியை ஏற்படுத்திட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. முதலாக இந்த மன்றத்தில் பேச வாய்ப்பு கிடைத்த போது நான் கேட்ட கோரிக்கை இது. மீண்டும் 3 வருடங்களுக்கு பின்பு இதை நான் உங்களிடம் நினைவூட்டுகிறேன். இதை சென்ற மாதம் கூட ஒரு மாமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய மண்டல குழு தலைவர் ஒருவர் இந்த கோரிக்கையை நினைவூட்டினார். அதனால திரும்பவும் இந்த கோரிக்கை மன்றத்திற்கு வைக்கின்றோம். இருப்பவர்கள் தனியாரிடமிருந்து பெற்றுக்கொள்ளட்டும். இல்லாத ஏழை மக்களுக்காக இலவசமாக அமரர் ஊர்தியை ஏற்படுத்தி தந்திட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்தது, மின்சாரத்துறை சார்ந்த கேள்வி, மின்சாரத்துறை சம்பந்தமான கேள்வி. என்னுடைய வார்டில் வீடுகள் அதிகமானதுனால குறைந்த மின் அழுத்தம் ஏற்படுகிறது. மின்மாற்றிகளை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஒரு வருடத்திற்கு மேலாகிறது. எனவே அந்த மின்மாற்றிகளை அமைத்து தருவதற்கு நீங்கள் அந்த துறையிடம் பேசி எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுக்கிறேன். அது மட்டுமல்ல, சாலைகள் உயரமானதுனால மின்கம்பங்கள் தாழ்வாக இருக்கிறதுனால அந்த உயர் அழுத்த மின்கம்பிகள்லாம் மக்களுக்கு மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வீடுகள் கட்டுறாங்க, அந்த மாடியில் அந்த மின்கம்பங்கள் உயர் மின் அழுத்த அந்த ஒயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்குது. அதனால் புதைவட மின்கம்பிகள் அமைத்து தரப்படுமா என்பது அந்த மக்களுடைய கோரிக்கை. என்னுடைய வார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில தெருக்களில் மட்டும் புதைவடி மின்கம்பிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற 194வது வட்டம் முழுவதிலும் புதைவட மின்கம்பிகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கடைசியா ஒன்னே ஒண்ணுதான், அந்த மெயின்டெனன்ஸ் ஃபண்ட் தாங்கலை தயவு செய்து. வார்டுகளில் பராமரிப்பு பணிகள், பழுது சரிபார்த்தல் பணிகள், இந்த பணிகள் எல்லாம் செய்யணும்னா பராமரிப்பு நிதி அவசியம் இல்லையா? மக்கள் தாங்கள் சுட்டி காட்டக்கூடிய குறைகளை உடனுக்குடன் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த கோரிக்கையை செய்வதற்கு வார்டுகளிலே ஒரு ஒப்பந்ததாரர் இருக்க வேண்டும். அதுதான் அவசியம். அப்படி இருந்தால் மட்டுமே மக்கள் சுட்டி காட்டுகின்ற அந்த குறைகளை நாம் நிவர்த்தி செய்ய முடியும். அதற்காக எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃபண்ட் தர வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுடைய ஆட்சி ஒரு தெளிந்த நீரோடை அது. அதில் யாரும் களங்கத்தை ஏற்படுத்திவிட முடியாது.
அதற்காக இந்த மாநகராட்சியும் மன்ற உறுப்பினர்கள் நாங்களும் அவரோடு இணைந்து அவருடைய கரங்களுக்கு வலு சேர்க்கின்ற வகையில் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம், உழைப்போம் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த ஆளுங்கட்சி தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.